காலைய நேரத்தில் வேதத்தை எடுத்து வாசிச்சிங்களா? தேவனுடைய வார்த்தை இல்லை கடமைக்கு கடன்னு வாசிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு நேரம் இல்லைன்னு போகிறீங்களா? இல்லை கர்த்தர் இன்னைக்கு என்னோடு பேசணும்னு சொல்லி வாசிச்சிங்களா? இன்னைக்கு வேதத்தை திறந்து தேவ பிரசனத்துக்கு வாங்க. இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? சங்கீதம் 18வது அதிகாரம் 30வது வசனம். கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். இந்த வசனம் எங்க இருக்கு? வேதத்துல தான் இருக்கு. இப்படி ஆண்டவர் நம்மோடு பேசுவார். கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து அறிந்து கர்த்தருடைய அபிஷேகத்துல நிரம்பி இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். காலை நேரத்துல உங்க ஆத்துமா பலன் அடையணும். வார்த்தையின் மூலமா உங்களோடு பேசுவார், உங்களுக்கு கேடகமாக வருவார். இந்த நாள் காலையிலும் வாசித்து அவர் உங்களை சூழ்ந்து இருப்பார். எந்த தீங்கு வராதபடி எல்லா யுத்தத்திலும் ஜெயிக்க, எல்லா சூழ்நிலையும் மேற்கொண்டு வாழ கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு கிருபை செய்வாராக. கர்த்தருடைய கிருபை உங்க மேல இருப்பதாக. ஆமென்.